அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஆமென். இந்த கோத்திர பிதாக்கள் பற்றி நமக்கு தெரியும். யோசேப்பை பத்தி தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். ஆமென். இந்த யோசேப்பு யாருன்னு சொன்னா தன் சகோதரர்களாலே விற்று போடப்பட்டவர். ஆமென். யார் கையில விற்று போட்டாங்களா? இஸ்மவேலின் இடத்திலே விற்று போட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது அவனை விற்றார்கள். தேவனோ என்ன பண்ணாராம்? அவனோடு கூட இருந்தார். ஆமென். யோசேப்பை விற்கும் போது கூட தேவன் அவனோடு கூட என்ன பண்ணாரா? இருந்தார். ஆமென். ரொம்ப அழகான காரியம் எழுதி வச்சிருது. அவனை விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரவத்திலும் அவன் என்ன பண்ணாரா? விடுவித்தார். ஆமென். உபத்திரவம் எப்போ வரும்னு சொன்னா, இப்ப கேட்ட இல்லையா, ஒரு மரக்கால நெருப்பில போட்டா கூட என்ன ஆயிடும்? சாம்பல் ஆயிடும். ஆனா ஒரு பொண்ணு ஒரு தங்கத்தை போட்டா என்ன ஆகும்? ஜொலிக்கும். ஆமென். ஆனால் தான் நாம சோதித்த பிற்பாடு யோபு சொல்ற, நீர் என்னை சோதித்த பிற்பாடு நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாய் விளங்குவேன். ஆமென். அப்போ சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரமும் வரும்போது, நிந்தைகள் வரும்போது நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஜொலிக்க போறோம்னு அர்த்தம். ஆமென். ஐயோ, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? ஏன் இந்த போராட்டம்? நான் கிறிஸ்துவை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். ஆனா எனக்கு இது வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் மத்தியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பாடுகளும் உபத்திரமும் வேதனையும் வந்து என்ன பண்ணதான்? நெருக்குகிறது. அவ எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யாரு? யாரு? ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எல்லா உபத்திரவத்திலும் கூடவே இருக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எப்படி யோசேப்போடு இருந்தாரோ அதே போல நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு? இருப்பார். அப்ப யோசேப்போடு எப்படி இருந்தார் தெரிஞ்சாதான் நம்மோடு எப்படி இருப்பார் என்பது நமக்கு என்ன பண்ணுவோம்? தெரியும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகத்துல 37வது அதிகாரம் 37வது அதிகாரம் எதனால அவருக்கு பிரச்சனையும் போராட்டம் உபத்திரம் வந்ததுன்னு சொன்னா, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவன் என்ன பண்ணாங்களாம்? பகைத்தார்கள். தகப்பன் தன் பிள்ளையிடத்துல அன்பு வைத்ததுனால அவனுக்கு என்ன ஆச்சான்? பிரச்சனை வந்தது. ஆமென். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு வைத்ததுனால, எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளையை நேசித்ததுனால மற்ற சகோதரர்கள் மீது என்ன பண்ணாங்க? பகையை மாற்றினார்கள். பகை உண்டாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னுமாய் அதிகமாய் என்ன பண்ணாங்களாம்? அப்ப தகப்பன் அன்பு வச்சா மாத்திரமல்ல, நீ ஒரு கனவு கண்டாலும்
அதை வெளியே சொன்னாலும் அதன் மூலமா அவனுக்கு என்ன உண்டு? பகை உண்டாச்சு. ஆமென். பகை எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனா சொந்த குடும்பத்துல வரலாமா? அண்ணன் தம்பிக்குள்ள வரலாமா? அக்கா தங்கைக்குள்ள வரலாமா? பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில வரலாமா? ஆனா இந்த பகை சகோதரர்களுக்கு உண்டான பகை. ஆமென். எல்லாரும் இங்க தானே இருக்குங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிறோம்? எத்தனை பேர் அண்ணன் தம்பிகளோடு பேசாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் அக்கா தங்கைகளோடு கூட பேசாமல் இருக்கிறோம்? ஆமென். எதனால? கர்த்தர் தகப்பனோ தாயோ பிள்ளையோ நேசிக்கிறதுனால இந்த பகை என்ன ஆச்சு? அவனுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் செய்யறீங்க, எனக்கு மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன்றீங்க? செய்ய மாட்டேன்றீங்க. அவளுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் செய்யறீங்க, எனக்கு மாத்திரம் என்ன பண்ற மாட்டேன்றீங்க? செய்ய மாட்டேன்றீங்க. அவளுக்கு புது புது ட்ரெஸ் எடுத்து தரீங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட என்ன பண்ண மாட்டேன்றீங்க? எடுத்து தர மாட்டேன்றீங்க. பிரச்சனை எப்படிலாம் வரும் பாருங்க. ஒரு குடும்பத்தில் இப்படிதான் பிரச்சனை வருது. ஆமென். யோசேப்புக்கு இப்படிதான் பிரச்சனை வந்தது. யோசேப்புக்கு எதனால பிரச்சனை? தன் தகப்பன், அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு பல வருண அங்கேயே என்ன பண்ணனா உடுத்து வைத்தான். ஒரு நல்ல ட்ரெஸ் அவனே என்ன பண்றான்? உடுத்து வைக்கிறான். ஆமென். அதனால பகை. அது மாத்திரமல்ல, அவன் கண்ட சொப்பனம் எப்படி இருந்ததுன்னா, அவன் சொல்றான் தன் சகோதரை கூப்பிட்டு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து அரிகளை அறுத்து அரிகளை கட்டுகிறோம், என் அரிகள் மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிகள் எல்லாம் என்னை வணங்கி என்ன பண்ணுதான்? வணங்கி நின்றது. அதனால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவனை பகைக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீர் எங்கள் மேலே துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமா என்ன பண்ணாங்களாம்? பகைத்தார்கள். ஆமென். அந்த பகை எப்படி ஆச்சுன்னா, அவனை கொலை செய்யும்படி இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மாறிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தைரியம் நமக்கு வரவே வராது. இந்த தைரியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வராது. இந்த தைரியம் கர்த்தரிடத்திலே பயபக்தியா உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் வராது. அவன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்? நான் வாங்கிக்கிறேன், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படி நினைக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? என்னையே அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த வார்த்தையை சொல்லிட்டானே, நான் அவனை சும்மா விட்டுருவன்னு பாக்குற அப்படின்னு என்ன பண்றான்? பகையை உண்டு பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பகை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த யோசேப்பை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பை எதற்காக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தன் சொந்த சகோதரரே என்ன பண்ணாங்களாம்? அவனை குழியில வேற தூக்கி போடுறாங்க. எவ்வளவு உபத்திரம் பாருங்களேன், எவ்வளவு போராட்டம் பாருங்களேன். 105வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது 15வது வசனத்துல, அவனுக்கு ஏற்பட்ட வலிகளும் அவனுக்கு ஏற்பட்ட உபத்திரமும் கொஞ்சம் அஞ்சம் அல்ல. அந்த வசனம் சொல்லுது, 105வது சங்கீதம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கப்படும் போது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவன் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரக்கோலை முற்றிலும் என்ன பண்ணாரா? முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை என்ன பண்ணாரா? அனுப்பினாரா. இந்த பகை உண்டானதற்கு காரணமே யோசேப்பை எங்க அனுப்பணும்? எகிப்துக்கு அனுப்பணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் யோசேப்புக்கு உண்டான ஒரு பகை எங்க போனது எகிப்துக்கு கொண்டு போகும்படி அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை என்ன பண்ணாராம்? அனுப்பினார். ஆமென். அப்படி அனுப்பின போதுதான் யோசேப்பு என்ன பண்றாரு? சிறையாக விற்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட போது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனை எப்படி பண்ணாங்களா? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எங்க அடைப்பட்டதான்? இரும்பில் அடைப்பட்டதான். அவன் சிறைச்சாலையில சிறை வைக்கப்படும் போது ஏதோ சாதாரண சிறைச்சாலையில் வைக்கல, அவன் கால்களுக்கு என்ன பண்ணாங்களாம்? விலங்கு போட்டு வைத்திருந்தார்கள். ஆமென். நீங்களும் நானும் அது மாதிரி சூழ்நிலையில் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்முடைய சகோதரர் நம்மை இது போல ஒரு சூழ்நிலையில் நம்மை தள்ளிவிட்டு நாம் என்ன சொல்லியிருப்போம்? அவன் நல்லா இருப்பானா? நான் எப்படிலாம் பார்த்தேன், எங்க அப்பா எப்படிலாம் அவனை வளர்த்தாரு, அவன் நல்லா இருப்பானா? அவன் என்ன பண்ணுவான்? ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி நாம என்ன பண்ணுவான்? சாபத்தை விடுவோம். ஆமென். ஆனா யோசேப்பு ஒரு வார்த்தையும் சொல்லல, ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலையா? அத கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, தனக்கு எதிராக ஒருவர் தீமை நினைத்தாலும் அந்த தீமைக்கு பதிலாக ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டார். ஆமென். அந்த வசனம் சொல்லுது, அவன் கால்களுக்கு என்ன பண்ணாங்களாம்? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அர்த்தம், அவன் உட்காரும் போதே ஒடுங்கிதான் உட்காரணும். அவனுடைய சுவாசமே, அவனுடைய மூச்சே எதில் இருந்ததா? இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. சிறைச்சாலையில தான் இருந்தானே. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவன் என்ன பண்ணிச்சான்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவனை கொண்டு செல்வதற்கு, குழியில போட்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, அவனை விற்றதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, அவன் உபத்திரப்பட்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடம் மட்டும். அல்லேலூயா. அவன் கால்கள் என்ன பண்ணிச்சான்? விலங்குகளாலே பூட்டப்பட்டது. அவன் பிராணன், அவனுடைய ஜீவன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தன் வார்த்தைகளை என்ன பண்ணல? ஏளனமாய் பேசல. சகோதரர்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டை அவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். யார் மனதின்படி கட்டவும்? யோசேப்பின் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளை ஆக்கவும், அவனை தன் வீட்டுக்கு என்னவாய் மாற்றிட்டாரு? ஆண்டவனாய் மாற்றி விட்டார். தன் ஆஸ்திக்கெல்லாம் என்னவாய் மாற்றினாரு? அதிபதியா மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப உபத்திரப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு நல்லதா இருந்தது. ஆனால் தான் யோசேப்பு சொல்றாரு 45வது ஆதியாகம புத்தகம் 45வது அதிகாரத்துல 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்துல வாசிக்கப்படும்போது, என்னை இவ்விடத்திலே வரும்படி விற்று போட்டதினாலே யாரை பார்த்து சொல்றாரு? தன் சகோதரை பார்த்து சொல்றாரு, என்னை விற்று போட்டதுனால உங்க மனசுல என்ன வேண்டாம்? சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு व्यसனமாவும் இருக்க வேண்டாம். ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு என்ன பண்ணோம்? ஆமா, குத்தி கொண்டே இருக்கும். ஐயோ, இவனை போயிட்டு நாம என்ன பண்ணோம்? ஆமா, இவனுக்கு இவ்வளவு உபத்திரம் பண்ணிட்டோமே, இவனை தூக்கி குடியில போட்டோமே, இவனை இஸ்ரவேல் கையில விற்று போட்டோமே, அவர்கள் பார்வோனிடத்துல விற்று போட்டார்களே, ஆமே, இவனை அடிச்சோமே, துன்பப்படுத்தினமே, தலைமையிலே கொட்டணுமே அப்படின்னு சொல்லி நீங்க व्यसனப்பட வேண்டாம். ஜீவ ரட்சணையும் செய்யும்படிக்கு
தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு என்ன பண்ணானா அனுப்பினாராம். எதற்காகனா ஜீவ ரட்சனை பண்ணும்படி. ஒரு காலம் உண்டு, ஒரு காலத்துல பஞ்சமும் பசியும் உண்டாயிருக்கும். அந்த பஞ்சத்தில பசியில உங்களை மீட்கும் பொருளாக என்னை எகிப்திற்கு என்ன பண்ணாராம் அனுப்பினாராம். அல்லேலூயா. அதனால்தான் 105வது சங்கீதத்தில் 6வது வசனம் தெளிவாய் சொல்லுது. மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் பிரபுக்களை 105வது சங்கீதம் 15வது. நான் அபிஷேகம் பண்ணிடுகிறவர்கள் நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை அவர் தேசத்திலே யார் பஞ்சத்தை வர வைத்ததுன்னு சொன்னா கர்த்தர் தான். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை என்ன பண்ணாராம் முற்றிலும் முறித்து போட்டா. எதற்காக சொன்னா யாரடா விற்று போட்டீங்க, அவனைதான் உங்களுக்கு முன்பதாக எகிப்துக்கு என்ன பண்ணிருக்கிறேன் அனுப்பி இருக்கிறேன். அவனை கொண்டுதான் ஜீவ ரட்சணையும் அடையும்படிக்கு தான் உங்கள் ஜீவன் அவனாலதான் காப்பாற்றப்படுவதற்காக தான் அவனை என்ன பண்ணிருக்கிறேன் அனுப்பி இருக்கிறேன். அதற்காகத்தான் பஞ்சத்தை என்ன பண்ணாராம் வருவித்தார். ஆதரவு, அதாவது ஆகாரம் என்னும் திறவுகோல ஆதரவு கோல முற்றிலும் என்ன பண்ணாராம் யாருக்காக யோசேப்புக்காக. யாரை நாம் தள்ளுகிறோமோ, யார் நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்குறோமோ, யாரை நாம் புறக்கணிக்கிறோமோ அவர்களுக்காக கர்த்தர் ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை ஒரு காலத்துல ஒதுக்கி இருக்கலாம், உங்களையும் என்னை ஒரு காலத்துல தள்ளி இருக்கலாம், உங்களை என்னை ஒரு காலத்துல புறக்கணிச்சிருக்கலாம். நமக்கான காலம் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல நீங்களும் நானும் தான் ஆத்துமாக்களுக்கு ஜீவ ரட்சணத்தை கொண்டு வருகிற காலமாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமா உங்களை என்னையும் அழைக்கல, அழைத்தவர் உண்மையில் வராயிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தெய்வமா நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ சிறைச்சாலையில நம்ம அடைப்பட்டு இருந்தாலும் சரி, நம்முடைய கால்களுக்கு விலங்கு போட்டு இருந்தாலும் சரி, உன் கால்களில் விலங்கு என்ன பண்ணுவாரா கர்த்தர் கட்டவிழ்க்க சொல்லுவார். ஆமென். ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமே. எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்களேன். நீங்களும் எனக்கு என்ன பண்ணீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக என்ன பண்ணாராம் நன்மையாக என்ன பண்ணாரு முடிய பண்ணிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஜீவன் நீங்க கவனிங்க. நமக்கு தீமை செய்தவர்கள் பார்த்து நாம் என்ன சொன்னோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அழைத்த நோக்கம் என்பது அநேகருக்கு ஜீவ ரட்சணத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அநேகருக்கு ஜீவ ரட்சணத்தை கொடுக்கிற வசனத்தை கொடுக்கிற பிள்ளைகளை நாம் என்ன பண்ணோம் மாறுகிறவர்களா இருக்கணும். ஆமென். எனக்கு நீ தீமை செய்தல்ல, நான் பதில உனக்கு என்ன பண்ணுவேன் தீமை செய்வேன். என்ன ஒரு கண்ணு குத்திட்டு இல்ல, நான் உனக்கு 2 கண்ணு என்ன பண்ணுவேன் குத்திடுவேன். என்ன ஒரு பல்லு உடைச்சிட்டு இல்ல, உன்னை 2 பல்லு நான் என்ன பண்ணுவேன் கயிற்றுனா இல்லையா பாரு அப்படின்னு நாம் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதான நாம அநேக வார்த்தையினால புடமிடப்பட்டு இருக்கிறோம்.
அநேக வசனங்களினால புடமிடப்பட்டிருக்கிறோம். ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. உன்னையும் என்னையும் பொன்னாக மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு நாம் எல்லாம் தகுதியுள்ளவராய் மாறும்படிக்கு நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ கர்த்தரோ அதன் நன்மையாக என்ன பண்ணாராம், முடிய பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை தீமைகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிஞ்சே பல தீமை, கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ தீமை நமக்கு நடக்கிறது. அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசிக்கலாம், 41வது அதிகாரம் 39வது வசனத்துல வாசிக்கப்படும் போது, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால். ஆமென். ஹல்லேலூயா. சொப்பனத்தை கண்டுதானே உன்னை பகைச்சாங்க. நீ எதை கொண்டு சொன்னையோ, எதை கொண்டு உன்னை பகைத்தார்களோ, அதே சொப்பனத்தை கொண்டு என்ன பண்றாரு, கர்த்தர் உயர்த்துகிறார். யாரு? யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனத்தை கண்டு சொன்னதுனால அவன் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை. சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பானபத்திரர்கள் என்ன பண்றாங்க, சொப்பனம் கண்டு அந்த காரியத்தை விடுவித்ததுனால அவன் அந்த சொப்பனத்தை ராஜாவின் இடத்துல என்ன பண்ணல, விடுவிக்கிற மனுஷன் இருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. ஆனா ராஜாவுக்கு அந்த காரியத்தை என்ன பண்றாரு, வர வைக்கிறார். ஆமென். சொப்பனத்தை கண்டு சொப்பனத்தினால் பிரச்சனை வந்தவன சொப்பனத்தை காண வச்சு அந்த சொப்பனத்தை விடுவிக்கும்படி செய்து அந்த தேசத்திலே அவனை என்ன பண்ணாராம், அதிகாரியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதை கொண்டு உன்னையும் என்னை பகைக்கிறார்களோ, எதை கொண்டு உன்னையும் என்னையும் தள்ளுகிறார்களோ, அந்த காரியத்தை கொண்டே கர்த்தர் உன்னையும் என்னை என்ன பண்ணுவாராம், உயர்த்துவாராம். இந்த 4வது மாதத்துல, இந்த முதல் வாரத்துல கர்த்தர் நமக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார். எதை கொண்டு இதுவரை நீ தள்ளப்பட்டிருந்தாயோ அதை கொண்டே உன்னை என்ன பண்ணுவேன், உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென். ஒரு காலகட்டத்துல சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பை அவன் தீவிரமாய் வர வைத்து இந்த காரியத்தை சொல்லப்படும் போது அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இது எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? இவன் வேணான்னு சொல்ல தன்னுடைய குடும்பம் என்ன பண்ணிச்சு, தன் சகோதரர்களை வேணான்னு சொல்லி அவனை புறக்கணிச்சாங்க. ஆனா ஒரு ராஜாவுக்கு அவன் வேணுமா? ஹல்லேலூயா. யாருக்கு வேணும்? ஒரு ராஜாவுக்கு வேணும். ஒரு ராஜா சொல்றாரு, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அதனாலதான் உன்னை எவ்வளவு நாள சிறைச்சாலையா வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவைப்படுகிறோம். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற விரும்புகிறேன்னு சொன்னா, ஞானமுள்ள விவேகமுள்ள உபத்திரவத்தை தாங்குகிற, உபத்திரவத்தை புறக்கணிக்கிற அல்ல, உபத்திரம் வந்தாலும் சகிக்கிற பிள்ளைகளாய் நம்மை எதிர்பார்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றார் யோசேப்பை பார்த்து, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்ல. ஒரு காலத்துல சிறைச்சாலையில கிடந்தவன எகிப்தின் பார்வோன் என்ன சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு என்னவா இருப்ப, அதிகாரி. ஆமென். சிறைச்சாலையில குற்றவாளியா இருந்தவன் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எங்க கொண்டு வந்து நிறுத்துறான்னு சொன்னா, அதிகாரி. எதுக்காரு அதிகாரியா? அரண்மனைக்கு அதிகாரி. ஆமென். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில கிடந்தவனை அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றுவதற்கு கர்த்தருக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் சும்மா இருக்கிற பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பார்வோன் என்ன சொல்றாருன்னா, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும்
அடங்கி நடக்கணும். ஒரு காலத்துல அடங்கி கிடந்தான். அவன் ஜீவன் எதுல அடங்கி இருந்தது? இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த நேரத்திலிருந்து என் ஜனங்கள் உனக்கு என்ன பண்ணோம்? அடங்கி நடக்க கடவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய கர்த்தர். ஆமென். நீங்க செய்கிற வேலையிலும் சரி, நாம் இருக்கிற குடும்பத்திலும் சரி, நான் நிற்கிற சபையிலும் சரி, ஒரு காலத்துல மூலையில உட்கார்ந்து இருந்தோம். இன்றைக்கு உலகத்துக்கே தெரியக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு பார்வனு, என் ஜனங்கள் உனக்கு என்ன பண்ணுவாங்க? அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்துல மாத்திரம் உன்னில நான் பெரியவனா இருப்பேன். ஆமென். சிங்காசனம் மாத்திரம் யாருக்கு உண்டு? பார்வனுக்கு உண்டு. கர்த்தர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன பண்ணுங்க? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ போயிட்டு என்ன பண்ண? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவரை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆனா ஒரு பிரச்சனை என்ன பண்ணிடுறோம்? ஐயோ, நான் பிரதர், எனக்கு இருக்கிற பிரச்சனை சொன்னா நீங்க தாங்கவே மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எவ்வளோ போராட்டம் தெரியுமா? எவ்வளோ நெருக்கம் தெரியுமா? அது சொன்னா நீங்களே என்ன பண்ண மாட்டீங்க? ஆமா, எனக்கு இருக்கிற பிரச்சனை வேற யாருக்கான வந்தா அவங்க என்ன பண்றாங்க? ஆமா, அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹல்லேலூயா. நீ நிற்கிறன்னு சொன்னா அது பலனால அல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற பலனால. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம நினைக்கலாம், இன்னும் நமக்கு வயசாச்சு, நமக்கு இவ்வளவு காலம் தள்ளிட்டு, இனிமேல் நமக்கு என்ன நடந்து என்ன பிரச்சனை, என்ன நடந்து நமக்கு என்ன நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனா கர்த்தர், அவனுக்கு 17 வயதுல இருந்து பிரச்சனை தான். ஆனா ஒரு காலகட்டம் வந்தது, அவன் 30 வயதுல என்ன பண்ணானா? தன் அரண்மனைக்கெல்லாம் சொந்தக்காரனாய் மாற்றான். ஹல்லேலூயா. தன் ஜனத்தை எல்லாம் ஆளும்படி என்ன பண்ணாரு? பார்வன் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன்? அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை என்ன பண்ணனா? கயற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரிப்பித்து, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு, எல்லாரும் என்ன பண்ணுங்க? பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக கூறுவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் ஆக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு படிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆடு மேய்ச்சிருந்தவர், ஆடுகளை மேய்த்திருந்த தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படி போனவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. பார்வன் ஒரு வார்த்தை சொல்றாருங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது, பாரு, பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உன் உத்தரவு இல்லாம தன் கையாவது தன் காலையாவது அசைக்கவே கூடாது. ஆமென். நேற்று ராத்திரி வரைக்கும் சிறைச்சாலை, இன்றைக்கு அதிகாலையில் அவனுக்கு அதிகாரம். அதுவும் எப்பேற்பட்ட அதிகாரம் தெரியுமா? ஒருத்தர் கூட உத்தரவு இல்லாம கையும் காலை என்ன பண்ணக்கூடாது? அசைக்கவே கூடாது. பாத்துக்க. ஆமென். நீ சொன்ன அப்படியே உட்காரணும். ஆமென். நான் அசைந்தால் அசையும்,
அப்படின்ற ஸ்தானத்தில் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். பாருங்களேன், இப்பேற்பட்ட தேவனை துதிக்கிற நீங்களும் நானும் உபத்திரம் வந்தா, போராட்டம் வந்தா, நெருக்க வந்தா, மனிதர்களிடத்தில் அல்ல கர்த்தரிடத்தில் நாம் என்ன பண்ணோம், உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் பேசுகிற ஒரு அனுபவம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்து முடிக்கலாம். 8:28 வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்னவா ஆயிச்சான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை இது நடக்கலாம், ஒருவேளை இப்படி ஆகலாம், ஒருவேளை இப்படி செய்யலாம், அப்படி இல்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவை ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அறிவு நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். தீமையை நன்மையை என்ன பண்ணுவாரு, மாற்ற பண்ணுவார். நேற்று இரவு வரைக்கும் தீமை, நேற்று இரவு வரைக்கும் கால்கள் எல்லாம் சங்கிலினால் கட்டப்பட்டு இருந்தது. நேற்று இரவு வரைக்கும் அவனுடைய பிராணன் இரும்புகளில் அடைப்பட்டு இருந்தது. ஆனால் அதிகாலையிலே அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அவன் கையை கால கூட இவன் உத்தரவு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, அசைக்க கூடாது. எப்பேற்பட்ட உத்தரவு பாருங்க. ஆனா நீங்களும் நானும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்டெடுக்கும் மீட்பருக்கு நாம் உதவியாளராக, ஆமென், கர்த்தருக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எந்த இடத்துல கூடியிருக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்றார், சகலமும் நன்மைக்கு ஏதுவா என்ன பண்ணுவாராம், முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஐயா, எங்க வீட்டுல பிரச்சனை, ஐயா எங்க வீட்டுல போராட்டம், எங்க வீட்டுல துன்பம், எங்க வீட்டுல எவ்வளவு பேர் கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்கலாம். அவர் அதை கொண்டுதான் உங்களை என்ன பண்ண போறாரு, ஆமா, உயர்த்த போறாரு. எந்த பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்கிறதோ, எந்த போராட்டம் உன்னை வாட்டி வதைக்கிறதோ, எந்த நிந்தை உன்னை வாட்டி வதைக்கிறதோ, எதை கொண்டு அவமானப்படுகிறோம் என்று நினைக்கிறாயோ, அதே பிரச்சனை கொண்டுதான் உன்னை உயர்த்த கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம்